சார் கேக்குது சார். கேக்குதா? கேக்குது சார். ஓகே சார் கேக்குதுங்க சார். புரியுதுங்க சார். மோகன், உனக்கு எந்தெந்த கொஸ்டின் தப்பாச்சு? சார் எனக்கு செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் சார். செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் பெக்குலியரான கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம தனியா டிஸ்கஷன் அப்புறம் வச்சுக்கலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து தேர்ட் ஏன் தப்பாச்சு? தேர்ட் ஈஸி தானே. ஈக்குவேஷன் எல்லாத்தையும் மாத்தி போட்டேன் சார். சீன் போட்டேன் சார். அது என்ன இப்ப புரிஞ்சுதா இப்ப எதுன்னு சொல்லிட்டு? எஸ் சார் புரிஞ்சுதுங்க சார். ஏ ஆப்ஷன் சார். ஏ தான் ஆப்ஷன். தேர்ட் ஓகே. அதுக்கு வந்து என்னன்னா ஆர் ஸ்கொயர் வரும், டோ பை டோ ஆர், ஆர் ஸ்கொயர் வரும், ஆர் ஸ்கொயர் டோ டி பை டோ ஆர் வந்து இருக்கு, ஆர் ஸ்கொயர் டோ டி பை டோ ஆர் வந்து இருக்கு. எல்லா இடத்துலயும் ஆர் ஸ்கொயர் டி ஸ்கொயர் வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்ப சி கண்டிப்பா வராது. மத்த மூணுலயும் ஆர் ஸ்கொயர் டோ டி பை டோ ஆர் இருக்கு. வெளியில வந்து டோ பை டோ ஆர் வரணும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். வெளியில டோ பை டோ ஆர் வரணும்ன்றதுக்காக அப்ப ஆப்ஷன் ஏ. ஓகேங்க சார். நான் வச்சுக்கிறேன் சார் அப்படி. ஓகேங்க சார். அப்புறம் 5th 6th வந்து கண்டுபிடிக்க முடியலைங்க சார். அப்ப இதுல வரேன். இந்த தேர்ட்லயே வந்து இன்னொரு விஷயமும் சொல்லணும். இதே வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டா இருந்தா என்ன வரும்? எப்பவுமே வந்து ஒரு क्वेश्चन பாக்குறோம்னா அது ரிலவென்ட்டான இன்னொரு क्वेश्चनயும் டிஸ்கஸ் பண்ணியது நல்லது. r ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணி r போடணும் சார். ஆமா, r ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணி r போடணும். வெரி குட். அந்த அங்க r ஸ்கொயரை வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலா r போட்டோம்னா வந்து அதான் வந்து சிலிண்ட்ரிக்கல் இது. ஓகேங்க சார். சரியா? ஓகேங்க சார். இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. இந்த வந்து ஏன்னா ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் ஃபார் ஹீட் கண்டக்ஷன். ஆமா, சிலிண்ட்ரிக்கல் கேட்பாங்க, ஸ்பெரிக்கல் கேட்பாங்க. அந்த ஈக்குவேஷன் மட்டும் கேட்பாங்க. சரி, அடுத்த क्वेश्चन எது தப்பாச்சு? fourth क्वेश्चन கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. fourth क्वेश्चन வந்து ஸ்டேட்மென்ட் தான். இப்போ என்னன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி பத்தி வந்து ஒரு 20 பாயிண்ட் இருக்கும். தெர்மல் கண்டக்டிவிட்டி பத்தி ஒரு 20 பாயிண்ட் இருக்கும். அந்த 20 பாயிண்ட்டும் வந்து நம்ம ஏதாச்சும் நியூமரிக் கோட் வச்சு மேக் பண்ணணும். இதுல ஆன்சர் வந்து 1 2 3 மூணுமே வரும். 1 2 3 மூணுமே வரும். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் மாலிகுலர் வெயிட். அப்ப தெர்மல் கண்டக்டிவிட்டியும் மாலிகுலர் வெயிட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சோ k = √T/m அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குலங்க சார். ஆமா, இத வச்சுக்கோங்க சார். ஸோ ஃபார்முலாவும் வந்து இருக்கனால ஃபார்முலா வச்சு. ஆனா நீங்க பேசிக்கா வந்து என்னன்னா மாலிகுலர் வெயிட்டும் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இத வந்து இன்னும் கொஞ்சம் மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்றப்போ வந்து என்ன பண்ணணும்? மாலிகுலர் வெயிட் கம்மியானது வந்து அதிகமானது போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுலர் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? ஹைட்ரஜனுக்கு என்ன மாலிகுலர் வெயிட்? 2 சார். 2 கரெக்ட். ஆக்சிஜனுக்கு 16 வரும். 32 சார். 32 வரும். ஆமா. அப்புறம் நைட்ரஜனுக்கு 16 28 வரும். 14 14 வந்து அது ஒண்ணு N2 இல்லையா ஃபார்முலா? N2 னா 14 கூட்டல் 14 28. O2 னா 32 இல்லையா? ஆமா சார். சோ அதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இதுல என்னன்னா ஹைட்ரஜனை விட வந்து ஆக்சிஜனுக்கு வந்து மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப ஹைட்ரஜனை விட தெர்மல் கண்டக்டிவிட்டி இதுக்கு கூட இருக்கும். ஜாஸ்தியான மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தியானா என்ன ஆகும்? தெர்மல் கண்டக்டிவிட்டி குறையணும். இப்ப ஒரு கான்செப்ட வந்து உள்ள கொண்டு போறது வந்து என்னன்னா அடுத்த படிக்கு யோசிக்கணும். நம்ம வெறுமனே தெர்மல் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் மாலிகுலர் வெயிட் ஞாபகம் வச்சுக்கலாம், அது இருக்கும். ஆனா ஒரு அந்த ஒரு ஃபீல் வரணும்ன்றதுக்காக என்ன பண்ணணும்னா கான்செப்ட் வந்து அப்படி யோசிக்கணும். ஃபார்முலா வச்சும் சொல்லிடலாம். ஃபார்முலாவை விட பிசிக்கல் இன்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ரெண்டாவது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி நான் மெட்டல் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறானுங்க, என்ன ஆகுது? நான் மெட்டாலிக் லிக்விடுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்றது பதிவு பண்ணிக்கங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி கேஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஜெனரேட் ஸ்மாலர் தென் தி சாலிட். ஏன்னா கட்டமைப்பு ஒழுங்கா இருந்தாதான் வந்து கண்டக்டிவிட்டி நல்லா இருக்கும். ஸோ சாலிட்ல தான் கட்டமைப்பு நல்லா இருக்கும் லிக்விடை விட. இதுல ஏதாச்சும் பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா மோகன், அரவிந்த்? சார் இது தெர்மல் கண்டக்டிவிட்டி சாலிடு
சாலிட்ல மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், அப்புறம் லிக்விடு, அப்புறம் கேசஸ், அதை பொறுத்து எப்படி இருக்கும் அது ஆட் பண்ணாங்க சார்? ஆமா, இப்ப என்னன்னா சாலிடுக்கு அதிகமா இருக்கும், லிக்விடுக்கு கம்மியா இருக்கும், கேஸ்க்கு அதை விட கம்மியா இருக்கும். டெம்பரேச்சர் வேரியேஷன் பொறுத்து சார், அக்கார்டிங் டு டெம்பரேச்சர் வேரியேஷன். டெம்பரேச்சர் வேரியேஷன் பொறுத்து அவன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கானா அப்படின்றது தெரியல. நான் வேணா என்னோட நோட்ஸ் வேணா பாக்குறேன், இந்த வாய்ஸ் சொல்லி கொடுப்பேன். இல்ல சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து நான் இது பண்ணிருப்பேன், நோட் டவுன் பண்ணி வச்சிருப்பேன். என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, சாலிட்லயும் லிக்விட்லயும் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி லெஸ் டிபெண்டன்ட் ஆன் பிரஷர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இது பண்ணிருக்கேன். சாலிட்லயும் லிக்விட்லயும் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பிரஷரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனா கேஸ்ல வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் பிரஷர் அப்படின்றது, நியர்லி ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் பிரஷர் அப்படின்றது சொல்றாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் நான் மெட்டாலிக் அமார்பஸ் சாலிட். அமார்பஸ்னா என்ன அர்த்தம்? அமார்பஸ்னா கிளாஸ்ங்க சார், படிக வடிவமற்றது. ஆமா, அது வந்து என்னன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி நான் மெட்டாலிக் அமார்பஸ் சாலிடுக்கு வந்து டிக்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இப்போ கிளாஸுக்கு வந்து டெம்பரேச்சர் குறைச்சா அது குறையலாம். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும் அரவிந்த், அது எல்லாமே வந்து நீ ஒரு கோர்வையா எழுதி வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்பதான் வந்து அந்த பாயிண்ட்ஸ். கேவை பத்தி மட்டும் வந்து பார்த்தனா ஒரு புக்ல 2 பக்கத்துக்கு நமக்கு இது இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் கேவ் மட்டுமே. கே டிபெண்ட்ஸ் ஆன் டைப்ஸ் ஆஃப் கேஸ் ஆர் லிக்விட். இந்த வாய்ட்ஸ் கே வந்து வாய்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே போல கே ஆஃப் டேம்ப் மெட்டீரியல் இஸ் ஹையர் தென் தி ட்ரை மெட்டீரியல். ஒரு ஈரமான ஒரு இது இருக்கு, இன்னொன்று வந்து ட்ரையா ஒரு இது இருக்கு. எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா ஈரத்துக்கு தான் கே அதிகமா இருக்கும். கே இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டென்சிட்டி. டென்சிட்டி ஏற ஏற கே ஏறும். பியூர் மெட்டலுக்கு வந்து கே ஜாஸ்தியா இருக்கும் அலாயை விட. அலாய் வந்து நான் மெட்டலை விட ஜாஸ்தியா இருக்கும் கே. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். இதை வந்து நீங்க வந்து மறுபடியும் அந்த வீடியோ யூடியூப்ல போட்டதுக்கு அப்புறம் திரும்ப போட்டு இது பண்ணிங்க, ரீகால் பண்ணிங்க. இது இல்லாம வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் எழுதி அந்த 1 பேஜ் ரைட் அப்னு இது பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அதுல வந்து நீங்க இது பண்ணலாம். அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்சுலேட்டிங் சாலிட்ஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் இன்கிரீசஸ், தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்கிரீசஸ் இன்சுலேட்டிங் சாலிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மெட்டல் வந்து ஈட்ரீட் பண்ணாலோ இல்ல வந்து ஃபார்ம் பண்ணாலோ இல்ல மெக்கானிக்கலி ப்ராசஸ் பண்ணாலோ அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி மாறும். அது ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கலாம். இப்ப கேஸுக்கு வந்து இப்ப நம்ம மாலிகுலர் வெயிட் போட்டிருக்கோம் இல்லையா, மாலிகுலர் வெயிட் தெர்மல் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் இன்க்ரீசிங் மாலிகுலர் வெயிட் போட்டிருக்கோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் ஃபார் இன்க்ரீசிங் மாலிகுலர் வெயிட். அதுக்கப்புறம் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மீன் மாலிகுலர் பாத். தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மீன் மாலிகுலர் பாத். எப்பவுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலுமே வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டில ஒரு கேள்வி வந்து பிரகாசமா வந்துடும். நீங்க நிறைய படிக்கிறத இல்லாம அந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏரியா வந்து கரெக்டா என்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப ஈஸி உங்களுக்கு. தெர்மல் கண்டக்டிவிட்டி தான் ஏரியா. HMT-ல 10 கேள்வி கேட்பாங்கன்னு வச்சுங்களேன், 10 கேள்வி ஒரு கேள்வி தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி அந்த மாதிரி தான் படிக்கணும். அதாவது ஃபுல்லா சிலபஸ் எடுத்து ஃபுல்லா புக் எடுத்து வெளுத்து வாங்கதை காட்டிலும் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஏரியாவை இது பண்ணிட்டு இது பண்ணணும். சரி, இப்ப வேற என்ன கொஸ்டின் தப்பு பண்ணீங்க? மோகனுக்கு மத்த எல்லாமே இதுவாயிடுச்சா? இப்ப சோர்ஸுக்கு வந்து என்னன்னா, இப்ப நம்ம இதுல வந்து கே ரோ சிபி கொடுத்துருக்காங்க. சோ கே பை ரோ சிபி கண்டுபிடிக்கிறோம். லோயஸ்ட் வேல்யூ வரும், ஹையஸ்ட் வேல்யூ வரும். அஞ்சு இது இருக்கு. லோயஸ்ட் வேல்யூ இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும், லோயஸ்டுக்கு வந்து சோர்ஸ்,
ஹையஸ்ட் வந்து சிங்க். ஏன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து சோர்ஸுக்கு அதிகமா இருக்கும். அதாவது நமக்கு என்னன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி பை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் ஃபார்முலா. ரோ சிபின்றது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும் சோர்ஸுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெர்மல் டிஃபியூசிவிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்றத இது பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் வேலிடேட் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் கொஞ்சம் வேற ஏதாச்சும் அதுல செக் பண்ணி பாருங்க. அப்போ சிங்க்குக்கு அப்படியே உல்டா வரும். அப்ப இங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1க்கு தான் வந்து லோவா இருக்கு, ஆனா 1 வந்து ஆப்ஷன்ல இல்ல. which can be heat reservoir சோர்ஸ் வந்து 1 ஆப்ஷன் இல்ல. 1 இல்லாதனால அடுத்து 1க்கு அப்புறம் வந்து எவன் இதுவா இருக்கான், 5ஆவது நம்பர் தான் வந்து கம்மியா இருக்கான். அப்புறம் 7க்கு வந்து ஆப்ஷன் டி வருது. அந்த வேல்யூ கே பை ரோ சிபி வேல்யூ போட்டாலே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றத பொறுத்தா சோர்ஸா சிங்கான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே சார். சரியா? வேற என்ன தப்பாச்சு? அரவிந்துக்கு என்ன வேற என்ன கொஸ்டின் இதுவாச்சு? 12 சார். 12 நேரா 12க்கு போயிடும். ஃபர்னஸ் அப்படின்னாலே ரேடியேஷனால மாற்று கருத்தே இல்லை. எப்பவுமே வந்து ஃபர்னஸ்ல ப்ரிடாமினண்டா மெக்கானிசம் பார்த்தோன்னா ரேடியேஷன் தான். அப்ப நம்ம பிட்டு பேர்லயே பிட்டு வைக்கிறோம். எப்படின்னா ஆரை மட்டும் எழுதும் போது என்ன பண்றோம், பெருசா போட்டுக்கணும். சரியா? ஃபர்னஸ்ல உள்ள ஆரை மட்டும் பெருசா போட்டா பேர்லயே பிட்டு வச்சுக்கலாம். ஃபர்னஸ்னாலே ரேடியேஷன் ப்ரிடாமினன்ட் அப்படின்றது. அடுத்தது சார் 11th क्वेश्चन சார். 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் வந்து 2 ஷீட்ஸ் ஆஃப் அயன் காப்பர். இப்போ என்னன்னா நார்மலான கொஸ்டின் தான். 2 மெட்டீரியலுக்கும் 2 தெர்மல் இது வேற லீனியரா இருக்கும். காம்பினேஷன் ஆஃப் 2 செப்பரேட் லீனியர் ப்ரொஃபைல். லீனியர் ப்ரொஃபைல்ன்றத முடிவு பண்ணணும். இங்க வந்து பாராபோலிக் ஹைப்பர்போலிக்லாம் எப்போ வரும்? பாராபோலிக் வந்து இன்டர்னல் ஹீட் ஜெனரேஷன் இருந்தா நமக்கு சென்டர்ல அதிகமாகும். சோ அது தவிர இது பண்ண முடியும். ஹைப்பர்போலிக் ஸ்பெரிக்கல் வந்து ஹைப்பர்போலிக் வேரியேஷன் இருக்கு சார் ஸ்பியர்ல. அப்படி இருக்கும்போது இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்ப லீனியர் தான் ஆன்சரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மத்த 3மே ஓரம் கட்டணும். எலிமினேஷன் மெத்தட்ல இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? எஸ் சார். மத்த எல்லாமே எலிமினேட் தானாவே எலிமினேட் ஆயிடும். ஐயா நான் எலிமினேட் ஆயிடுறேன், ஐயா நான் எலிமினேட் ஆயிடுறேன், ஐயா நான் எலிமினேட் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு 3 பேரும் எலிமினேட் ஆயிடுவான். அப்ப ஒருத்த மட்டும் தனியா இருப்பான். லீனியர் ப்ரொஃபைல் மட்டும் பாராபோலிக் 2 இடத்துல 2 பேருக்கு பாராபோலிக்ன்றது எலிமினேட் ஆயிடும். ஹைப்பர்போலிக் எலிமினேட் ஆயிடுது. அப்ப லீனியர் தான் ஆன்சர். காப்பருக்கு ஒரு லீனியர் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. எப்பவுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அங்க இன்ஃபரன்ஸ் பண்ணணும். அப்ப இன்ஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும். அடுத்தது அரவிந்துக்கு என்ன வேற என்ன கேள்வி தப்பாச்சு? சரி, இந்த அந்த 16th 14வது கேள்வி 14th கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 14 அது என்ன டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது தானே. அது நம்ம என்ன சொல்றது, தெர்மல் டிஃபியூசிட்டிக்கு என்ன யூனிட்? மீட்டர் ஸ்கொயர் per second சார். அப்ப மீட்டர் ஸ்கொயர் per secondனா வந்து என்ன வரணும்? பீக்கு L square T minus 1. ஆமா, ரெண்டாவது ஆப்ஷன் வரணுமா? பீக்கு ரெண்டாவது ஆப்ஷன் வரணும். அப்ப ஆப்ஷன் டெல்லி. அது ஒண்ணு வச்சே முடிவு பண்ணிடலாம். அப்போ அது இல்லாம வேற யாரெல்லாம் இதுவாயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு 3னா ஜூல் பெர் நியூட்டன் per மீட்டர். அது என்ன சொல்லிருக்கான், ஏதோ யூனிட் போட்டிருக்கான். ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கணும். அது ஜூல் பெர் எல் ஸ்கொயர் கொடுத்துருக்கான். ஓகே. அப்புறம் டிஸ்லோகேஷன் டென்சிட்டிக்கு 5. டிஸ்லோகேஷன் டென்சிட்டிக்கு வந்து L பவர் -2. சார் டிஸ்லோகேஷன் டென்சிட்டி என்னங்க சார் புரியல. டிஸ்லோகேஷன் டென்சிட்டினா வந்து நம்ம இதுல இந்த மெட்டல் ஃபார்மிங்ல வரும். எக்ஸாக்டா என்ன இது பண்ண முடியல. ஆனா வந்து மெட்டல் ஃபார்மிங்ல வரும் டிஸ்லோகேஷன் டென்சிட்டி. அதாவது எங்கன்னா ஒரு ஒர்க் ஹார்டனிங் ஆவறதுக்கு வந்து ஹாட் ஒர்க்கிங், கோல்ட் ஒர்க்கிங், ஒர்க் ஹார்டனிங் அந்த இடத்துல பேசுவாங்க. மெட்டல் ஃபார்மிங்ல வரும். ஸோ இப்போதைக்கு வந்து இதை மட்டும் பதிவு பண்ணிக்கோ. L பவர் -2 டிஸ்லோகேஷன் டென்சிட்டி இருக்கு. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அது டிஸ்லோகேஷன் டென்சிட்டி எப்படி சொல்றேன்னா, மெஷர் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஸ்லோகேஷன் இன் ஏ யூனிட் வால்யூம். நம்பர் ஆஃப் டிஸ்லோகேஷன் இன் யூனிட் வால்யூம் சொல்றாங்க. சோ அது யூனிட் வந்து மீட்டர் பவர் -2. ஓகேங்க சார். ஏன்னா நம்பர் ஆஃப் டிஸ்லோகேஷன் வந்து ஒரு L,
அப்புறம் யூனிட் வால்யூம்க்கு வந்து எல் கியூப், எல் பை எல் கியூப்னா L power -2 சார். அவ்வளவுதான், தாராளமா எல் பவர் -2 வரும். அப்ப மெஷர் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஸ்லோகேஷன் இன் யூனிட் வால்யூம், மெஷர் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஸ்லோகேஷன் இன் யூனிட் வால்யூம். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்க்கு 1ன்ற எல் பை டி அப்படின்றது போட்டுருக்காங்க. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்க்கு என்ன யூனிட் வரும்? மீட்டர் per செகண்ட் மாதிரி வரும் சார். யூனிட் அது பாருங்க, செக் பண்ணுங்க அது யூனிட் என்ன. இங்க ஆப்ஷன் படி பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதான் ஆப்ஷன், ஒன்னா நம்பர் தான் வந்து இதுவா இருக்கு. இப்போ மீட்டர் பை செகண்ட் அப்படின்ற மாதிரி இங்க இதுவாகுது. அது செக் பண்ணிக்கங்க, எல் பை டி தானா அப்படின்றது என்ஷூர் பண்ணிக்கங்க. ஓகேங்க சார். சரி, வேற யாராருக்கு என்னன்னு தப்பாச்சு? அரவிந்துக்கு முடிஞ்சுதா? 16 சார். 16 வந்து 1 and 2. The conduction of heat diffused when the material has high thermal conductivity, low thermal diffusivity. கரெக்டா? 16 ஆன்சர் கீ. 1 and 3 வராதா சார்? இது வரேன். இப்போ இது எப்படி நம்ம இது பண்றோம்? the conduction heat diffused in a material when the material, இப்போ வந்து ஃபார்முலா என்ன பார்த்தனா K by rho Cp. கதவுக்கு அது எப்படி ஞாபகம் சொன்னா, கதவுக்கு கீழே ரோசி அப்படின்னு ஒரு கதை வேற சொல்லியிருக்கோம். சரியா? ஒரு வீடு இருந்தது. வீட்டுல வந்து அரவிந்த் தனியா இருந்தான். அப்ப யாரோ வந்து கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அரவிந்த் பயந்து போய் கதவை திறக்கிறான். பார்த்தா யாருமே இல்லை. குனிஞ்சு பாக்குறான். கீழே பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா. யாருமா நீ அப்படின்னு கேக்குறான். அப்ப கேட்டா அந்த பொண்ணு, என் பேர் ரோசிங்க அப்படின்னு. அப்ப கதவுக்கு கீழே ரோசி, கே பை ரோசி அப்படின்னு வச்சிரும். அதான் அந்த ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி. ஸோ அப்ப கே வந்து அதிகமா இருக்கணும் நியூமரேட்டர் இருக்கனால, ரோ வந்து கம்மியா இருக்கணும். சியும் கீழே தான் இருக்கு, அப்ப அது கம்மியா இருக்கணும். சரியா? அப்ப மூணாவது வந்து வரக்கூடாது. மூணாவது வரக்கூடாதுன்னா 2 பேர் இருக்கு. அப்ப 4வது ஏன் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தனா, கே பை ரோசி போடும்போதே வந்து நீ வந்து என்ன பண்ணலாம்னா, அது பிராண்டல் நம்பர். இப்போ மியூ சிபி பை கே. அப்ப மியூ சிபி பை கே அப்படின்றப்ப வந்து மியூ சிபி பை கே. விஸ்காசிட்டி ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் டிஃபியூசிட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் மொமெண்டம் டிஃபியூசிவிட்டி டு தெர்மல் டிஃபியூசிவிட்டி சொல்லுவாங்க. நியூ பை ஆல்ஃபா அப்படின்றாங்க. டைரக்டா கே பை ரோ சிபி வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம என்னன்னா 3 பாராமீட்டர் வச்சு வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மேபி வந்து இப்ப கே பை ரோ சிபி போட்டோம்னா, கே பை ரோ சிபி அதுல வந்து நம்ம மியூ சிபி பை கே வந்து எப்படி கொண்டு வர்றது? அது கொண்டு வரலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்ப டைரக்டா 1 and 2 ஞாபகம் வச்சுங்க. நம்ம டைரக்டா ரோஸ் கே பை ரோ சிபி, அது கே பை ரோ சி அதை வச்சு பார்த்தோம்னா 1 and 2 வந்து டைரக்டா வந்து 3ஆம் நம்பர் வரவே கூடாது. ஏன்னா 3 வந்து லோவா இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சுங்க. சரியா? 2 வராதுங்க சார். லோ தெர்மல் டிஃபியூசிவிட்டி 2 வராது சார். எதுப்பா லோ செகண்ட் வராதுங்க சார். இது வரேன். இப்ப என்னன்னா, the conduction heat diffusion in the material when the material has K by rho Cp தானே, அது டென்சிட்டி சொல்லணும்ல. ஓகே இப்ப ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டிப்பா வரும் டிஃபியூஸ் ஆகுதுன்னா. ஆனா லோ தெர்மல் டிஃபியூசிவிட்டி டியா? ஆன்சர் டியா? 4 and 1. அது வந்து ஆன்சர் பார்த்தனா 4 and 1 தானா? ஆக்சுவலா லோ தெர்மல் டிஃபியூசிவிட்டி வந்து சம்பந்தமே இல்லாதது. ஏன்னா நம்ம பேசுறதே தெர்மல் டிஃபியூசிவிட்டி பத்தி தான் பேசுறோம். அது கம்மி அதிகம் அப்படின்னு வந்து அங்க சொல்லிருக்கூடாது தீர்ப்பு. ஆக்சுவலா வந்து 1 4. விஸ்காசிட்டி பாத்தீங்கன்னா எப்படின்னா, தெர்மல் டிஃபியூசிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. மொமெண்டம் டிஃபியூசிட்டி பை தெர்மல் டிஃபியூசிட்டி அப்படி சொல்லுவாங்களா? கரெக்டா? நியூ பை ஆல்ஃபாவா? இல்ல அது பிராண்டல் நம்பருக்கு நியூ பை ஆல்ஃபா. ஆமா, அது பிராண்டல் நம்பருக்கு தான் வந்து இது. நமக்கு என்னன்னா, விஸ்காசிட்டி வந்து K by rho Cp. விஸ்காசிட்டி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 2ஆம் நம்பர் வராது, 3ஆம் நம்பர் வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 1 and 4 அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரியா? The conduction of heat diffused in a material when the material has, so high thermal conductivity இருக்கணும், low
K by rho லோ டென்சிட்டி இருக்கணும், லோ ஸ்பெசிபிக் ஹீட் இருக்கணும், ஹை விஸ்காசிட்டி இருக்கணும். விஸ்காசிட்டி எப்படி ரிலேட் பண்றாங்க தெரியல சார். ஆமா, அது வந்து நம்ம ஃபார்முலா ஏதாச்சும் நம்ம இது பண்ணி பார்ப்போம். ஃபார்முலா ரிலேட் பண்ணனா நமக்கு தெரியும். ஆனா இதுல என்னன்னா 2 3 வராதுன்றப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா 1 and 4 1 and 4 தான். இப்ப நம்ம இப்ப நமக்கு சில விஷயங்கள் தெரியாதப்போ என்ன பண்ணலாம்னா எலிமினேஷன் மெத்தட் நம்ம கை கொடுக்கும். இப்ப நமக்கு லோ தெர்மல் டிஃபிசிட்டி அது சம்பந்தமே இல்லாத ஆன்சரு. ஹை ஸ்பெசிபிக் ஹீட் வராது, லோ ஸ்பெசிபிக் ஹீட் தான் வரும், லோ டென்சிட்டி வரும். எஸ் சார். லோ டென்சிட்டி வரணும். ஆக்சுவலா கினமேட்டிக் விஸ்காசிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப லோ டென்சிட்டினா கினமேட்டிக் விஸ்காசிட்டியும் அதிகமா இருக்கணும் அப்படின்றதுனால வந்து அப்ப நமக்கு அதனால ரிலேட் ஆகலாம். இது விஸ்காசிட்டி ஹை விஸ்காசிட்டின்றது கினமேட்டிக் விஸ்காசிட்டி அதிகமா இருக்கணும்ன்றத மாதிரி இன்ஃபர் பண்ணிக்கலாம் வச்சுக்கேன். ஏன்னா டென்சிட்டி புரிதல் வந்துச்சு, டென்சிட்டி லோவா இருக்கணும். அப்ப விஸ்காசிட்டி எனி வேல்யூ பை லோயர் வேல்யூ போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா the value will be increase. டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி இல்லையா? எஸ் சார். சோ அத அப்படி இன்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் வேற சரி, இப்போ நார்மலா ஸ்டார்டிங்ல இருந்து வரும். சோ ஃபர்னஸ் வால் டெம்பரேச்சர் இன்டர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவலா இருக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவலா இருந்தா நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? ஃபர்ஸ்ட்க்கு வந்து பி சார் 850 வந்தது. ரெண்டாவதுக்கு வந்து கொஞ்சம் கோரிலேட் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். 900 கெல்வின் வந்தது. அது எப்படின்ற மெத்தட் வந்து ஆனா கரெக்டா புரியல. அதனால வந்து ஒரு ஏற்கனவே அதே போல ஒரு ப்ராப்ளம் வந்தது, அது கோரிலேட் பண்ணி நம்ம மேப் பண்ண 900 ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதுக்கு சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணி நம்ம ஏதாச்சும் போட்டோகிராஃபிக் லேர்னிங்கா போட முடியுமான்னு பார்க்கலாம். தேர்டுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, அது என்னன்னா டோ பை டோ ஆர் வரணும் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆர் ஸ்கொயர் டோ டி பை டோ ஆர் இருந்தா அது வந்து ஸ்பெரிக்கல், வெறும் ஆர் ஆர் இருந்தா சிலிண்ட்ரிக்கல். அப்புறம் இந்த 4வது क्वेश्चन வந்து 3 இதுவும் தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்பேரிசன் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் மாலிகுலர் வெயிட். ஓகே, அதுவும் கரெக்ட் தான். தெர்மல் கண்டக்டிவிட்டி நான் மெட்டல் லிக்விட் டிக்ரீஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர், அதுவும் ஓகே தான். கேஸுக்கு லிக்விடும் கம்மியா இருக்கும். தெர்மல் டிஃபிசிட்டி வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஒரு டிஆர்பி क्वेश्चन. தெர்மல் டிஃபிசிட்டி வந்து ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து டிஆர்பி क्वेश्चन. சோர்ஸ்க்கு வந்து நமக்கு ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வந்து ஆல்பா கம்மியா இருக்கும். அது ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வந்து கம்மியா இருக்கணும். அதுக்கப்புறம் சிங்க்குக்கு வந்து ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வந்து அதிகமா இருக்கணும். அந்த இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து 6க்கு 5ம் 7க்கு டியும். ஆக்சுவலா 6க்கு வந்து நமக்கு என்னன்னா 1 நம்பர் கொடுத்தாங்கன்னா 1 நம்பர் போடலாம். ஆனா 1 நம்பர் ஆப்ஷன் இல்ல. ஆலோ சிலிண்டர் வந்து என்ன ப்ரொஃபைல்? 8வது क्वेश्चन லாகரித்மிக் சார். லாகரித்மிக் ப்ரொஃபைல். 7வது क्वेश्चन கான்செப்டுவல் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஹீட் சோர்ஸ் இருந்தா என்ன ப்ரொஃபைல்? பாராபோலிக் சார். பாராபோலிக் ப்ரொஃபைல். அடுத்து தெர்மல் கண்டக்டிவிட்டி டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ml t power minus c theta power minus 1 டெல்லி ஆப்ஷன் டி ஆப்ஷன். இல்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படி கேட்பாங்க, அது வந்து ஒரு எல்ல தூக்கிடணும். கேல இருந்து கேவோட யூனிட்ல இருந்து ஒரு எல்ல தூக்குறது தான் வந்து இது. அப்ப அதுக்கு டைமென்ஷன் வந்து mt power minus 3 theta power minus 1. எதர் கேக்கு கேட்பாங்க இல்ல h கேட்பாங்க. இது மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்ல, நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம்ல டைம். டிரைவ் ஆக்சுவலா என்னன்னா நீ சேவ் பண்ற ஒவ்வொரு நேரமும் உனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப அத கவனிக்கும் போது எப்படி இது பண்ணா தீட்டா வந்து -1 தான் வரும் அப்படின்றத நீ முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்க சார். அப்ப m l 1 வரும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க சார். அதை இன்ஃபர் பண்ணணும்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி நீ போட்டு சொல்லலாம். எப்ப போட்டு சொல்லலாம் அப்படின்னா இன்டர்வியூல எங்காச்சும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போனா நீ போட்டு சொல்லலாம். ஓகேங்க சார். ஆனா வந்து மத்தபடி இன்டர்வியூ இல்லாம எக்ஸாம்னா வந்து நீ பிராக்டிஸ் பண்ணி அதை இன்ஃபரன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உன்னோட ஒவ்வொரு நேரமும் வந்து அங்க வந்து உன்னை வேற லெவல்ல மாத்தும். ஓகேங்க சார். சோ ml t power minus 3 theta power minus 1. அப்ப k ல இருந்து h எப்படி மாத்தனா l தூக்கணும். ஒரு l மட்டும் தூக்கிட்டா h மாறிடும்.
ஏன்னா இது வாட் பர் மீட்டர் கெல்வின், அது வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். அப்ப ஒரு ஒரு எல்ல வந்து எடுத்துடணும். அப்ப ஹெச்க்கு வந்து mt பவர் -3 தீட்டா பவர் -1, கேக்கு ml t பவர் -3 தீட்டா பவர் -1. அப்புறம் 11th கொஸ்டின் வந்து ரெண்டு லீனியர் ப்ரொஃபைல். ஷீட்ஸ் அயன் அண்ட் காப்பருக்கு தனியா இருக்கும். ஃபர்னஸ் வந்து ரேடியேஷனு. தெர்மல் கண்டக்டிவிட்டி இது டைமென்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிஸ்லோகேஷன் டென்சிட்டி வந்து புதுசா கத்துக்கிட்டோம், L பவர் -2ன்றது. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் L/T கத்துக்கிட்டோம் புதுசா. அது ரெண்டுமே எனக்குமே புதுசுதான். ஓகே. அப்புறம் இ ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின், தெர்மல் டிஃபிசிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து மீட்டர் பெர் செகண்ட், விஸ்காசிட்டி வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 16th கொஸ்டின் வந்து என்னன்னா ஐ தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் ஐ விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டிக்கு வந்து ரிலேஷன் 500 பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸ்பெரிக்கல் வால்னா ஸ்பெரிக்கல் வால்க்கு என்ன வரும்? ஹைப்பர்போலிக் வரும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ், தெர்மல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் கேக்குறாங்க ஸ்பியருக்கு. அப்ப என்ன வரும்? ஃபார்முலா சார். என்ன ஃபார்முலா வரணும்? எந்த ஆப்ஷன்? சி சார். So 1/4πk open the bracket 1/r1 minus 1/r2 வரும். ஸோ அதை வந்து சிம்பிளி பண்ணி போட்டிருக்காங்க. 19 சாலிட் ஸ்பியர் அண்ட் ஹாலோ ஸ்பியர். 19க்கு ஆன்சர் ஹாலோ ஸ்பியர் வந்து ஃபாஸ்டரா கூலிங் ஆயிரும் சார். ஆப்ஷன் வந்து சி. ஸோ ஹாலோ ஸ்பியர் எதனால அது ஃபாஸ்டா கூல் ஆகுது? ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு வந்து ஹாலோ சாலிட் ஸ்பியர்ல வந்து கம்மி சார். சர்ஃபேஸ் ஏரியா சாலிட் ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா 4πr². கம்மி. அதனால இல்ல சார், தப்பா சொல்றேன். கரெக்டா தான் சொல்றேனா? போத் ஸ்பியர் ஒன்னா அது வந்து 4πr² வரும். ஹாலோ ஸ்பியருக்கு உள்ளேயும் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டர் ரேட் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. எஸ் சார். நம்ம பிராக்டிகலா நம்ம இது ஞாபகம் வைக்க முடியாதாங்க சார். ஹாலோ வந்தா சீக்கிரம் ஹீட் வெளியே போயிடும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வைக்க முடியாதாங்க சார்? வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்க சார். சாலிடா தான் ஹீட் அங்கேயே இருக்கும். அடுத்து ஜாமெட்ரிக் ரேடியஸ் R1 R2. இப்ப நம்ம அங்க பார்த்ததே தான் கொஞ்சம் வேறுபட்டு. இதுல ரெண்டு ஈக்குவேஷன் சேமா கொடுத்துட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன் வந்து தப்பு. ஏ போட்டாலும் வரும், டி போட்டாலும் வரும். இங்க வந்து ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் ஒன்னே கொடுத்துட்டேன். ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 1/r மாத்தணும். 1/r மாத்தினா என்னது வரும்? அது சிலிண்டருக்கு வரும். 2/r மாத்தினா ஸ்பெயருக்கு வரும். அப்புறம் பின்க்கு வந்து d² θ மைனஸ் d² θ by dx² மைனஸ் m² θ வரும். அடுத்தது outer surface of சிலிண்டர் என்ன ஆன்சர் வரும்? சிலிண்டருக்கு 22வது கேள்வி. கேள்விக்கு என்ன வரும்? 22 டி சார். வேரி லாகரித்மிக் ரேடியஸ். எஸ் சார். ஓகே. அதுக்கப்புறம் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் வால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். 0.3 வாட் பர் மீட்டர் கெல்வின். அடுத்தது கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இது பேசிக் ஃபார்முலா தான். எஸ் சார். என்ன ஆன்சர் வந்தது? பி சார். 100 டிகிரி செல்சியஸ் வந்தது. ஸோ நார்மலா யூஸ் பண்ற ஃபார்முலாவே தான் வந்து இது பண்ணும். ஃபோரியர் லா ஆஃப் கண்டக்ஷன் தானே யூஸ் பண்ணீங்க? ஆமாங்க சார். அடுத்தது பாத்தீங்கன்னா காம்போசிட் வால் தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் டிராப் கேட்கறாங்க. டெம்பரேச்சர் டிராப்பும் தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அங்க 1:2:4 இங்க 4:2:1. கரெக்டா? எஸ் சார், கரெக்ட். அதான் இது வந்து 25வது கேள்வி வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கேள்வி. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கொஸ்டின் செட் பண்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து
ஒர்க் பண்ணி ஆன்சர் சொல்ற மாதிரி கொஸ்டின் வந்து செட் பண்ணக்கூடாது. அது வந்து அப்படி இருந்தா அது வந்து நம்ம தாட் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் தான் வந்து நல்ல இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா ரொட்டீனா வந்து அந்த கேள்வியை பார்த்துட்டு அந்த கேள்வி ஏன் என்ன சொல்லுது ஏது சொல்லுது அப்படின்னு போடும்போது நமக்கு அதுல புரிதல் வந்துடும். நியூ லேர்னிங்ஸ் எப்பவுமே வந்து டெய்லி வந்து உங்களோட நியூ லேர்னிங்ஸை வந்து ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. சரியா? வாட் யூ லேர்ன்டு டுடே. ஒரு கம்பெனியில பார்த்தோன்னா என்றார் எல்லா இடத்துலையும் வந்து எழுதி வச்சிருப்பாங்க வாட் யூ லேர்ன்டு டுடே அப்படின்னு எழுதியிருப்பாங்களாம். அப்ப எல்லா ஒர்க்கரும் என்ன பண்ணுவாங்க, வரும்போது என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன கத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு அவங்க இது பண்ணிட்டு போவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க வாட் யூ லேர்ன் டுடே. நீங்க ஒரு நோட்டு கூட போட்டுட்டு நோட்டுக்கு பேர் வந்து வாட் யூ லேர்ன்டு டுடே அப்படின்னு பேர் வச்சிருங்க. நோட்டுக்கு வாட் யூ லேர்ன்டு டுடே அப்படின்னு. அப்ப டெய்லியும் லேர்னிங் நடந்துகிட்டே இருக்கும். அதான் உன்னோட அப்டேட். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தடை வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க. நீங்க டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணா கூட போதும், கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணா கூட போதும். ஆனா நீங்க டே பை டே வந்து நீங்க என்ன ஆயிட்டே இருக்கணும்னா டே பை டே நீங்க என்ன ஆயிட்டே இருக்கணும், அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். அதே போல படிச்ச விஷயத்தையே திரும்ப படிக்க கூடாது. இப்ப இந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா இந்த கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுல வீக்கா இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா படிச்ச விஷயத்துக்கே நிறைய நேரம் செலவு பண்ணக்கூடாது. அதுவும் வந்து ஃபெயிலியருக்கு ஒரு முக்கியமான ரீசன். படிச்சதே திரும்ப திரும்ப நம்ம பிடிக்குதுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம திரும்ப திரும்ப எடுத்து அதையே படிச்சுட்டு இருப்போம். அப்படி பண்ணீங்கன்னா வந்து அது ஒரு ஃபெயிலியருக்கான முக்கியமான ரீசனா போயிடும். நீங்க என்ன அப்டேட் ஆயிட்டே இருக்கணும், கொஸ்டின்ஸ் பார்க்கணும், கொஸ்டின்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து புதுசா வந்து 50 கேள்வி கத்துக்கலாம். புதுசா 50 கேள்வி கத்துக்கலாம். பழசு வந்து எழுதி பார்க்குறது, டெஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் எழுதுறது அதிகப்படுத்தும். நார்மலா வந்து வாட்ஸ்அப்ல டிஸ்கஷன் பண்றது வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 an hour பண்றீங்கன்னா டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து ஒரு 1 hour கம்ப்ளீட்டா உட்காந்து ஒரு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்ல அதே அந்த சிமுலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்ப ஈஸியா கிளியர் பண்ணலாம். எக்ஸாம்ன்றதுப்பா எல்லாருமே ஒரே மாதிரி தான் படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் படிப்பாங்க. அந்த எக்ஸாம்ல வந்து எப்படி வந்து அணுகுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது பண்ணுங்க. நீங்க ஃபுல்லாவே வந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து போட்டோகிராஃபிக் லேர்னிங்காகவும் வீடியோகிராஃபிக் லேர்னிங்காகவும் ஆடியோகிராஃபிக் லேர்னிங்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டெஃபினட்டா வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸாம் கிராக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த மெத்தட்லாம் பயன்படுத்தி நீங்க வெற்றி அடைஞ்சீங்கன்னா நீங்க சொல்றதுதான் வென்றவன் சொல்வதே வேதம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா புக் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோகிராஃபிக் லேர்னிங், ஆடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், போட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், லேர்னிங் த்ரூ குவிஸ், லேர்னிங் த்ரூ மீட்டிங்ஸ். இப்போ நம்ம லேர்ன் பண்றது வந்து லேர்னிங் த்ரூ மீட்டிங்ஸ். இப்போ நம்ம பண்றது இது பார்த்தோன்னா நம்ம இன்டராக்ட் பண்றோம் இல்லையா, இட் இஸ் கால்ட் இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டட் லேர்னிங். எந்தெந்த கேள்விக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஏதாச்சும் வித்தியாசமா இருக்க, தப்பு இருக்கா, இது எப்படி போடுறது, அது எப்படி போடுறதுன்னு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸோட அந்த அணுகுமுறை இதே கொஸ்டின் தான் இருக்க போகுது. எங்க போனாலும் இதே கொஸ்டின் தான் இருக்க போகுது. எல்லாம் ப்ரீவியஸ் இயர் ஐஏஎஸ் கொஸ்டின், கேட் கொஸ்டின், எங்க போனாலும் இதே தான் இருக்கும். ஆனா அதுல என்ன தப்புன்னு வரும் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து நீ என்ன கரெக்டா அதுக்கு ப்ராக்ரஸ் ஆக முடியும். ஸோ அதனால அதை பார்த்துங்க. நாளைக்கு வந்து நம்ம கன்வெக்ஷனும் டைமென்ஷன்ஸ் நம்பர் அது ரிலவெண்டா கொஞ்சம் போகும், அது பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா, ஏதாவது கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கா? டவுட் இல்லைன்னா நம்ம இந்த கிளாஸை வந்து இப்போ வைண்ட் அப் பண்ணுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ். We will meet again tomorrow. Thank you, sir. Thank you.